സർ ബേസിക് മോഡൽ 1,20,000 കന്നഡ ആന്ധ്ര സിനിമയിൽ മറ്റേ ചന്ദ്രനെയൊക്കെ പിടിച്ചോണ്ടിരുന്ന ഉപയോഗിക്കുന്ന അത്യാവശ്യം எக்கச்சக்கமான அணுக்கு இப்படி அந்த ஊறுகாய் குழம்பு தயிர் மோர் கிரீஸெல்லாம் இருந்தால் எல்லாமே இதில் பிடிச்சி அப்லோட் பண்ணி வந்துடும். இதுதான் மைக்ரோஃபோன், இதை வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இது எந்த மிஷின் இது ரோஸ்டர் மிஷின் சார். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ரோஸ்ட் பண்ணி கொடுக்கும். எல்லாமே நீங்கள் மிளகா வறுத்துக்கலாம், இந்த கடலில் வறுக்கிறாங்களே கடலில் வறுத்துக்கலாம், பாதாம் எல்லாமே நீங்கள் ரோஸ்ட் பண்ணுற எல்லாமே நீங்கள் வறுத்து கொடுக்கும் உங்களுக்கு. நம்ம கம்பெனி எங்கே இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சிங்கானூரில் இருக்குது நம்ம கம்பெனி. உழவர் சந்தைக்கு பேக் சைடு இருக்குது கம்பெனி. இதெல்லாம் எவ்வளோ காஸ்ட் ஆகுது? இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு 50,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி. 50,000. ஆமாம் சார். அப்புறம் வந்து இது என்ன கொஞ்சம் டிஸ்பிளேலாம் வந்து வந்துடுறீங்க ஒரே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். கலர் ஷார்ட் இருக்குது. கலர் ஷார்ட்னா இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு கடலைப்பருப்பு 1 கிலோ இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு கிரேடு பிரித்து கொடுக்கும். ஓகே. ஓ, கிரேடிங் மிஷின். ஆமாம். ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, சைஸ் வேணால் எடுத்துக்கலாம். அதில் ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா வைங்க. அந்த ஸ்டோன் இருக்குன்னா ஸ்டோனு கூட தனியாக ரிமூவ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. அதில் நீங்கள் 4 வெரைட்டியாக பருப்பு கொட்டினாலுமே அந்த பருப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் அந்த ஒரு வெரைட்டி மட்டும் வேணும், அதை மட்டும் தனியாக எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. அது கார் ஸ்டார்ட் உங்களுக்கு மல்டி பர்பஸ் கொடுக்கும். 80 வகையான ஐட்டத்தை வந்து எவ்வளோ காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,60,000. 4,60,000 ப்ளஸ் கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்கும்? ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 கிலோ. ஒரு ஹவர்லி 200 கிலோ. அப்புறம் நம்மக்கிட்ட என்னென்ன ஸ்பெஷல் மிஷின்ஸ் ஏதாவது இருக்கா? நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா மினி ரைஸ் மில் இது. மினி ரைஸ். ஆமாம். ஒரு மணி நேரத்துக்கு 300 கிலோ அரைக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கன்வேர் டைப். இது நெல் கொட்டினா அரிய நெல் மேலே நீங்கள் கொட்ட வேண்டியதில்லை, நீங்கள் இதில் கீழே கொட்டிட்டாவே போதும். ஓ, ഇവിടെ നെല്ല് കൊട്ടി കഴിഞ്ഞാൽ கன்வேர் டைப் உங்களுக்கு இதில் ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும். இது எவ்வளோ காஸ்ட் இருக்குது சார்? பார்த்தீங்கன்னா 1,48,000 ரூபாய் மொத்தம் ஃபுல் செட்டப் டெலிவரியோட. இது சிங்கிள் ஃபேஸில் விடுமா இல்லைன்னா 3 பீஸ்? ஓகே. இது எவ்வளோ ஹெச்பி இருக்குது? பார்த்தீங்கன்னா 10 HP மோட்டர். 10 HP மோட்டர். இது என்ன சார்? இது ஹேமர் மில். இந்த பவுல்ட்ரி இந்த எல்லாமே எடுத்துக்கலாங்க. மக்காச்சோளம் ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீட் ரெடி பண்ணுறாங்க. மக்காச்சோளம், கோதுமை, கருக்கா எல்லாம். கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது? இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு 300 கிலோ. இது 1 ஹவருக்கு 300 kg. இது வந்து 3 பீஸ் தானே? 3 பீஸ் தான். 20 HP மோட்டர். 20 HP மோட்டர். இது காஸ்ட் எவ்வளோ இருக்குது? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,500. இது ஷாஃப்ட் கட்டரா? ஷாஃப்ட் கட்டர் 25,000. இல்லை கத்தி எவ்வளோ பெருசு? 25,000. சரி. இது அந்த மாதிரி மிஷின் டீ ஸ்டோனர் உங்களுக்கு എല്ലാ അனைத்து വகையான സീഡിലെയും കല്ല് ടെസ്റ്റ് வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். അരിയിൽ. അരിയിലുള്ള കല്ലും ഇതൊക്കെ മാറ്റും. തള്ളാനുള്ള പ്രശ്നമല്ല. അപ്പോൾ ഇത് பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்லட்ஸ் மிஷின். ഓക്കെ. ഇതുള്ള റാഗി വറക് കമ്പ് തന്നെ എന്താ മാതിരിയുള്ള. இது கொஞ்சம் பெரிய மிஷின். கடலை நிலக்கடலை. ஓ, நிலக்கடலை. ஏன்னா அது வந்து ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஓ, കടലേൻ്റെ തൊലി പൊളിച്ചു കൊടുക്കാൻ, തൊണ്ട് പൊളിക്കാൻ. ഡബിളായി വരുന്ന കടലിൻ്റെ അങ്ങനെയല്ലേ? അതന്നെ, അതിന് മണി വേറെ ആ തോട് വേറെ. അത് തോട് ഒരിക്കലത് തന്നെ. ആ തോട് ഒരിക്കലും സ്കിൻ റിമൂവ് பண்ணிக்கலாம். തൊലി അതിനല്ല, കടലത്തൊലി കളയാനല്ല. പിന്നെ ആത്മത് അങ്ങനെയുള്ള ഐറ്റംസ് ഒക്കെ ഉണ്ടോ? ഇത് കോൺടാക്ട് നമ്പർ സാർ? ഓക്കെ. ഓക്കെ സാർ, താങ്ക് യു. ഒരുത്തനെ അവിടെ പുക വിട്ടുകൊണ്ടിരിക്കുന്നു. ഓട് കമ്പനിയോ? അല്ലല്ല, ഇതെന്താ പറയുക, ശാന്തി എയർ കൂളർ ആൻഡ് എയർ വെന്റിലേഷൻ സിസ്റ്റം. ആ, ഇവിടെ നല്ല തണുപ്പുണ്ടല്ലോ. പുകയ്ക്ക് മണമില്ല, തണുപ്പുമില്ല. ഇതെന്താ സാധനം? ഓ, ഇതെന്താ സംഭവം എന്ന് പറയുമോ? ഫാക്ടറികളിലും നമ്മുടെ ഈ ഫാമുകളിലൊക്കെ തണുപ്പിക്കാനുള്ള സിസ്റ്റംസാണ്. നമ്മുടെ വെന്റിലേഷൻ ഫാന് പോലെ ഒരു
ഡ്രോണുകളുടെ ഒക്കെ വില കുറച്ച് കൂടുതലല്ലേ എന്നൊരു കൂടുതലാണ് ആ സാധനം വെച്ച് നോക്കുമ്പോഴേ ഒക്കെ ചൈനീസാണ്. എല്ലാം ബേസിക്കലി ചൈനീസ്, ഒരേ മോഡല് പല ബ്രാൻഡ് നെയിമിലും ഇറക്കണമെന്നേ ഉള്ളൂ. ബാറ്ററിക്ക് എന്ത് വില അവരെടുക്കുന്നത്? ഭയങ്കര വിലയാണ്. അത് കൃത്യമായിട്ടത് ഒരു ബാറ്ററിയിൽ ഇത്ര മണിക്കൂർ ഓടുന്നുള്ളത് പറയാനും പറ്റുന്നുണ്ട്. ഈ ഏരിയ ചിലപ്പോൾ കുറച്ച് തിരക്കായല്ലോ. ഇവിടെ എന്തൊക്കെയുള്ളത്? ഇത് ലക്ഷ്മി, കോവി ലക്ഷ്മി ഓയിൽ എക്സ്പെല്ലർ. അത് നമ്മൾ കുറച്ച് മുമ്പ് കണ്ട പോലത്തെ മെഷീനല്ലേ, മറ്റേ ഇതിനെ നെല്ല് കുത്താനും ഒക്കെ ഉള്ള സെറ്റപ്പ്. പിന്നെ കുറച്ചും കൂടെ വ്യത്യസ്തമായിട്ടുള്ള എന്തോ സെറ്റപ്പാണല്ലോ. അല്ല, ഇത് മറ്റേത് മടക്കി വെച്ചതാണ്. ഇത് ഇവരുണ്ടാക്കിയതാണ് കേട്ടോ കണ്ടിട്ട്. അതിൻ്റെ മേലത്തെ ബോഡിയൊക്കെ ഉണ്ട്, പെയിൻ്റ് അടിച്ചതാണ്. മറ്റേത് പ്ലാസ്റ്റിക് ബോഡിയാണല്ലോ. ഇത് ചിലപ്പോൾ കമ്പോണൻസ് വാങ്ങിച്ചിട്ട് ബോഡി ഇവർ ഇവിടെ ഡിസൈൻ ചെയ്തതായിരിക്കും. നമ്മുടെ നാട്ടിലാണ് ഡ്രോണ് തരംഗമായിട്ടില്ല അല്ലേ? ഇപ്പോൾ ഉറപ്പിച്ചു ഇവർ മാനുഫാക്ചർ ചെയ്യുന്നതായിരിക്കും. ഇതെന്ത് ഇങ്ങനെയൊക്കെ ആയാൽ അതിനുള്ളിൽ വെള്ളം പോയിട്ട് അത് അടിച്ചു പോകുന്നല്ലേ ഉദ്ദേശിച്ചത്? അല്ല, ഇതിപ്പോൾ ഇതിൽ വേറെ അറ്റാച്ച്മെൻ്റ് ഒന്നും കാണാമല്ലോ. ഇത് എന്തിനുള്ള സാധനമാണ്? അതതിൻ്റെ റിമോട്ടാണ്. ഇത് ഓക്കെ, ഇത് മരുന്നടിക്കാനുള്ളതാണ്. നമുക്ക് അടുത്ത് നോക്കാം അല്ലേ. അവർ കച്ചവടം നടക്കുന്നത് കളയണ്ട. റോബോട്ട് അത് റോബോട്ട് അതൊക്കെ നമ്മുടെ ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ടിൽ പഠിപ്പിക്കണ്ടല്ലോ. തുടക്കോ അതൊന്നും സംഭവം. ഓ, വെള്ളമടക്കം, വെള്ളം പോലും എടുക്കണ്ട. ഒന്ന് ഡെമോ കണ്ടോ? இது என்ன ஸ்பெஷாலிட்டி? யூடியூபா? ஆமாம். இல்லை சார், இல்லை இது என்ன ஸ்பெஷாலிட்டி? இது என்னென்னா நம்ம இதை வச்சு சீமாராக யூஸ் பண்ணலாம், மோப்பாக யூஸ் பண்ணலாம். ஓகே. எப்படின்னா துடைக்கிறதுக்காக தண்ணி பக்கெட் கொண்டு நடக்க வேண்டாம். இந்த பாட்டிலில் ஒரு போட்டு தண்ணி எடுத்தால் போதும். கொஞ்சம் லிக்விட் எடுத்துக்கலாம். அந்த டெமோ காட்டுறேன். மோப்பு இருக்குது பாருங்க. இதை வச்சு தான் இது மோப்பு, துடைக்கிற மோப்பு. சீமாராக யூஸ் பண்ணலாம், மோப்பாக யூஸ் பண்ணலாம். இது 1400. இந்த பாட்டில் ஒரு போட்டு தண்ணி எடுக்கலாம். கொஞ்சம் லிக்விடு பெனால் டெட்டால் 2-3 சொட்டு ஊற்றி கொடுத்தா போதும். இங்கே அப்படியே இந்த ஹோலில் வச்சு கொடுத்துட்டு இந்த லிவர் இல்லையா, இங்கே லிவரில் அமுத்தும் போது தண்ணி ஸ்ப்ரே பண்ணி தண்ணி தரையில் ஸ்ப்ரே பண்ணி அப்படியே தொடச்சிட்டே போகலாம். வேறு மட்டும் இல்லை, பாத்ரூம் பாட்டில்ஸு ஜல்லோட கிளாஸ் எல்லாமே கை டச் பண்ண அவரே துடைக்கலாம். கட்டில் கடி சேர் புரிய வேண்டாம், எங்கே வேணாலும் தொடச்சிக்கலாம். நம்ம வீட்டில் நிறைய அழுக்கெல்லாம் இருக்கும், எக்கச்சக்கமான அழுக்கு. இப்படி அந்த ஊறுகாய் குழம்பு, தயிர், மோர், கிரீஸெல்லாம் இருந்தால் எல்லாமே இதில் பிடிச்சி அப்லோட் பண்ணி வந்துடும். இதுதான் மைக்ரோஃபைபர். இதை வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். தொடச்சிட்டா எல்லாமே பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து இதை அப்படியே வாஷ் பண்ணாமலே அடுத்த இடத்துல தொடச்சிட்டே போகலாம். வேறு எங்கேயும் பரவாயில்ல. அப்படியே வீடு பூரா தொடச்சதுக்கு அப்புறமா எடுத்து வாஷ் பண்ணி காய போட்டால் போதும். ஒரு 1500-2000 ஸ்கொயர் ஃபீட் தொடச்சதுக்கு அப்புறமா எடுத்து வாஷ் பண்ணி காய ட்ரையாக வச்சுட்டு விளக்கு மாற கொடுத்து നമ്മുടെ കാർ ഉടയ്ക്കുന്ന പോലെ மைக்ரோஃபைபர் முடி பொடியெல்லாம் முடிச்சிடும். அப்படியே எடுத்து ஒரு தட்டி கொடுத்தீங்கன்னா முடி பொடி எல்லாமே தெரிச்சு போகுது. 1 இயர் கேரண்டி வாங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அங்கே நம்பர், அந்த நம்பரா 9447835137. ഓക്കെ. എന്തത് ആകാശം മൊത്തം തൊട്ടിടോ? ഇത് മറ്റേ കന്നഡ ആന്ധ്ര സിനിമയിൽ മറ്റേ ചന്ദ്രനെയൊക്കെ പിടിച്ചോണ്ടിരിക്കുന്ന അത്യാവശ്യം അഗ്രി ഫ്രൂട്ട് പ്ലക്കർ. മലയാളിയാണോ?
പൈപ്പിനല്ല തോട്ടിക്ക്. അതിനകത്തുണ്ട് തോട്ടി. പക്ഷെ നമ്മുടെ അവിടെ ഇത് നോക്കിക്കൊണ്ടും പൊക്കിയില്ലെങ്കിൽ ആള് പാടാവും. ലൈനിൽ കൊളത്തിയ നല്ലൊരു ടെസ്റ്ററായിരുന്നു. എൻ്റെ ഒരു പരീക്ഷണം ഇതിൽ കാഞ്ഞു പോയായിരുന്നു. കൽപ്പുറച്ച പാരച്യൂട്ട് കൽപ്പുറം. പാരച്യൂട്ട് കേരള കമ്പനിയാണോ? പാരച്യൂട്ട് തേങ്ങ കച്ചവടം തുടങ്ങി. ഇതവിടെ തേങ്ങ ഇരിക്കണം. ഓ, തെങ്ങും തെങ്ങുതയും എത്താനായിരിക്കും. മാക്രോ ന്യൂട്രിയൻസും മൈക്രോ ന്യൂട്രിയൻസും എത്ര കൊടുക്കണം, എങ്ങനെ കൊടുക്കണം എന്നുള്ളതാണ് അതിൽ. കാരണം നമ്മൾ കഴിഞ്ഞു തോന്നാൻ നമ്മുടെ തെങ്ങിന് എന്താണ് നമ്മൾ ഒഴിച്ചു കൊടുത്ത പൗഡറിൻ്റെ പേര്? മാഗ്നീഷ്യം ഉണ്ടല്ലോ, എന്താ പേര്? ബോറോൺ. ബോറോൺ ഒഴിച്ചു കൊടുത്തപ്പോൾ തീരെ കായ പിടിക്കാത്ത തെങ്ങിന് കായ ഫുള്ള് പിടിച്ചു. അതിലുള്ള മൂലകം ബോറോണുണ്ടോ? 5ാമത് ബി ബോറോൺ. മൈക്രോ ന്യൂട്രിയൻ ആണ്. അപ്പോൾ മൈക്രോ ന്യൂട്രിയൻസിലും ചിലപ്പോൾ കമ്മി ഉണ്ടാവും. ഫോസ്ഫറസ് ഇത് എത്തലുണ്ട്, NPK എത്തലുണ്ട്, സൾഫറും കാൽഷ്യം അത്യാവശ്യം എത്തലുണ്ട്. മാഗ്നീഷ്യം സൾഫറും കമ്മി ഉണ്ടാവാൻ ചാൻസ് ഉണ്ട്. മാഗ്നീഷ്യത്തിന് അധികം ചാൻസ്, കാരണം മാഗ്നീഷ്യം ഡെഫിഷ്യൻസി. സാധ്യത. അപ്പോൾ തെങ്ങിന് മാഗ്നീഷ്യം സൾഫറും സപ്ലിമെൻ്ററി ആയിട്ട് കൊടുക്കണം. ബോറോൺ ഓൾറെഡി നമ്മൾ കൊടുത്തു. പിന്നെ മൈക്രോ ന്യൂട്രിയൻസ് ശരിക്കും സത്യം പറഞ്ഞാൽ എല്ലാം സപ്ലിമെൻ്റ് ചെയ്യേണ്ട സ്ഥിതി ഉണ്ടാവും. അയണ്, കോപ്പർ, സിങ്ക്. ക്ലോറിന് ഉപ്പിടുന്നുണ്ട്, അത് ചിലപ്പോൾ കിട്ടും. ക്ലോറിൻ ഉപ്പിടുമ്പോൾ കിട്ടും. അതിനാണല്ലോ ഉപ്പിടാൻ പറയണം. ബാക്കിയുള്ള ഐറ്റംസ് എല്ലാം ഡെഫിഷ്യൻസി ഉണ്ടാവും. അതാണപ്പോൾ മര്യാദയ്ക്ക് കായ പിടിക്കാത്തത്. ഇവിടെ ഇവർക്ക് കായ കിട്ടുന്നതിൻ്റെ കാരണം അതാണ്. ഇവർക്ക് മുന്തിരിക്കുല പോലെ തേങ്ങ ഉണ്ടാവുന്നുണ്ട്. നമുക്ക് വല്ലപ്പോഴും ഒരു ആട്ടങ്ങ പോലത്തെ തേങ്ങ നമുക്ക് ജൈവമാക്കണ്ടേ? അത് പറഞ്ഞിട്ട് കാര്യമില്ലല്ലോ. ഇതൊക്കെ കായ കിട്ടാതെ ജൈവം എന്ന് പറഞ്ഞിട്ട് കാര്യമുണ്ടോ? നമ്മുടെ ജനങ്ങളുടെ ശത്രു കാശ്മീർ. ഇത് പല പല ഡിസീസിനുള്ള സാധനങ്ങളാണ്. കെമിക്കൽ മാത്രമല്ല കേട്ടോ, ജൈവ വളങ്ങളും. ഇതെന്താണ്? മാഗ്നീഷ്യം സൾഫേറ്റോ? ഇത് കോപ്പർ സൾഫേറ്റ്. തീർച്ചയായും മാംഗനീസ് ആണോ? മാംഗനീസ് ആണ്. ഇത് ഫെറസ് സൾഫേറ്റ്, ബൊറാക്സ്, സിങ്ക്, മൈക്രോ ന്യൂട്രിയൻസ് എല്ലാം ഉണ്ടായില്ല. ഇതൊക്കെ ഇവിടെ അവൈലബിൾ ആണ്. നമ്മുടെ നാട്ടിൽ അവൈലബിൾ അല്ല, കിട്ടാൻ പണിയാണ്. അത് ഓയിൽ എടുക്കാനുള്ളതാണല്ലോ, ഓയിൽ എക്സ്ട്രാക്ഷൻ ഉള്ളതാണല്ലോ. ചെറുതല്ല എന്താ റേറ്റ്? ಇದು ಒಂದು ಆಯಿಲ್ ಎಕ್ಸ್ಟ್ರಾಕ್ಷನ್ ಮಿಷಿನ್ಸ್. ಓಕೆ. ಸೊ ಇದು ಬೇಸಿಕ್ ಮಾಡೆಲ್. 1 HP 1 HP 10 HP ವರೆಗೂ ನಮ್ಮತ್ತೆ. ಓಕೆ. 6 ವೇರಿಯಂಟ್ಸ್ ಇರ್ತದೆ. ಓಕೆ. ಇದು ನಮ್ಮ ಲಕ್ಷ್ಮೀ ಮಿಲ್ಸ್ ಅವರ ಅಂತ ಕಂಪನಿಯಾ? ಅಲ್ಲ, ದಿಸ್ ಈಸ್ ಸಮ್ಮರ್ ಡಿಫ್ರೆಂಟ್. ಓಕೆ. ಇದು ಎவ்வளோ ರೇಟ್ இருக்குது இதுக்கெல்லாம்? சார் பேசிக் மாடல் 1,25,000 ப்ளஸ் GST. ஸோ இதில் நம்ம வந்து 3 பீஸ் தானே? 1 2 3 மூணு வந்து சிங்கிள் பீஸ். 3 HP வரைக்கும் சிங்கிள் பீஸ். ஆமாம். அது அதர் 3 வந்து 3 பீஸ். இதெல்லாம் எவ்வளோ கெப்பாசிட்டி, அவுட்புட் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும் சார்? இப்போ 1 ஹவருக்கு 20 kg போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் கெப்பாசிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் கொப்பரை வந்து 70% ஆயில் வரும். ஓகே. ஸோ 70% ஆயிலுங்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 13-14 கிலோ ஆயில் வந்து ஒரு 20 kg. இப்போ உங்களுக்கு 24 மணி நேரம் ஓடும். ஏன்னா அதில் வந்து நம்ம மோட்டார் எல்லாம் நம்ம வந்து கிராம் டன் கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கரண்ட் தேவைப்படும், எவ்வளோ யூனிட் தேவைப்படும் சார்? 20 kgக்கு உங்களுக்கு ஒரு நாள் 8 ஹவர்ஸ் ஓட்டினாமல் ஒரு 1 ஹவருக்கு 2.5 யூனிட் தேவைப்படும். 1 ஹவரில் எவ்வளோ எடுத்துக்கலாம் ஆயில்? அதான் 13.5 கிலோ எடுக்கலாம். 13 கிலோ. அதான்
உங்கள் நம்பர் அந்தாங்க சார் இதில் இருக்குது. இது ஆப்ரேட்டரோட நம்பர். ஓகே. கீழே வந்து ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு சப்போஸ் நீங்கள் மலையாளத்தில் பேச கேரளாவிலேருந்து கஸ்டமர்ஸ் இருக்கு உங்களுக்கு? ஆமாம் எல்லாமே இல்லைங்க இன்னும் ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜ் கம்ஃபர்டபுள் லாங்குவேஜில் அவங்க பேசலாம். ஓகே. நீங்கள் சார்? நான் வந்து பாலக்காடு கேரளா. இந்த டீட்டெயில்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணிக்கிறீங்க? ஓகே. சரிங்க. ஈஸி.